வணக்கம் மக்களே. இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். சிம்பிளாக 3 நிமிஷத்தில் தான் போட்டேன். ரொம்ப ஈஸியானது. கலர் இருந்துன்னா ஓகே, கலரே இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன். உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் இருக்கும்ல, அது அந்த மஞ்சத்தூள் எடுத்து கொஞ்சம் இந்த கோலப்பொடி கூட கலக்கிக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட முடியாது. போட்டு கோலப்பொடி கொஞ்சம் கலக்கணும், கொஞ்சம் கலர் மாறிக்குமா அது போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா கறி இந்த விறகுல வச்செல்லாம் கறி துண்டு இருக்கும்ல, அதை எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா செக்கில் இந்த நுணுக்கிக்கங்க. மாவு மாதிரி நுணுக்கிட்டு இந்த கோலப்பொடியில் கலந்து அது ஒரு கருப்பு கலராக வந்துக்கும். ரொம்ப கிராமத்தில் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்துக்கும். அப்புறம் குங்குமம் இப்படியே வீட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன், அதை கொஞ்சம் கலந்திங்கன்னா தீர்ந்து போச்சு. இதெல்லாமே கோலப்பொடி ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி போட்டுக்குங்க. க்ரீன் கலருக்கு இன்னும் பண்ண முடியாது. இந்த சொட்டு நீல் இருக்குதுல்ல, சொட்டு நீலில் வந்து அந்த கோலப்பொடியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நீல கலர் மாதிரி வந்துக்கும். கோலப்பொடியில் கொஞ்சம் கலந்துட்டு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். கலர் பொடி வாங்கியே தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒயிட்லேயே எல்லாமே போடலாம். ஒயிட்டில் போட்டு அந்த சில ஊரில் பூவு நிறையா இருக்கும், கிடைக்கும். இந்த ஆவார பூவெல்லாம் கூட கிடைக்கும். அது இந்த துளுக்குமல்லி செடி பூவு, செண்டு பூவுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் உதுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு, வாடாமல்லி பூ அதெல்லாம் இருக்கும்ல, அதான் அந்த டிசைனுக்கு அந்த பூ மேலே அந்த டிசைன் வந்து கலரு அடிக்காததுக்கு பதிலாக அந்த பூவை அங்கங்கே வச்சிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் சூப்பராக இருக்கும். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது தான். அது இந்த பூவாக இருந்தாலும் சரி, கலர் பூவாக இருந்தாலும் சரி, ஒயிட் கோலமாக இருந்தாலும் சரி, எந்த கோலமாக இருந்தாலும் சரி. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டேன், அது கொஞ்சம் குயிக்கான்னு வந்துச்சு. அப்படி தான் பேசுவேன். அதனால் அந்த இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சின்னதாக லில்லி பூ ஒரு இருக்கும்ல, லில்லி பூ மாடல், இது லில்லி பூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈஸியாக நல்லா போடலாம். எந்த நாள் வேணாலும் போடலாம். லில்லி பூம்பாங்க, இந்த பத்மாவதி கோலம் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, கோலம் போடுறவங்க இந்த அமாவாசைக்கு கோலமே போடக்கூடாது வாசலில். சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு விட்டுறணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஒருத்தர் சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டுக்கிறது தாங்க. என்ன நம்ம வந்து எல்லாம் யார் சொல்லி என்ன சொல்கிறது, பிறக்கும்போதே எல்லாம் பழகிட்டா வர்றோம். பார்த்தீங்களா, டக்குன்னு போட்டாச்சு, கோலம் கண் முழிக்கிறதுக்குள்ள அங்கே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி சீக்கிரம் போட்டுடலாம். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுலேயும் நம்ம கோலம் வந்து டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும். கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுக்கலன்னா கொஞ்சம் கோலம் எடுப்பாக இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒயிட் கலர்லேயும் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இந்த இலைகள் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக வராது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு சிமெண்ட் தரையோ வாசல்லையோ எதுனா மழை நள்ளி கொண்டாந்து வச்சுக்கிட்டு மழையில் போட்டு பழகிக்குங்க. ஃபஸ்ட்டு நீட்டாக வருதா இல்லைன்னா அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி இருக்கும்ல, அதை போட்டு பழகுங்க. இல்லைனா மண்ணில் போட்டு பழகுங்க. அதுக்கும் இல்லையா, கோலக்கல் கிடைக்கும் கிராமத்துலலாம், வெள்ளை கோலக்கல் கிடைக்கும். நான்லாம் அந்த கோலக்கல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கோலக்கல்லை தாங்க இடித்து நல்லா போட்டு நுணுக்கி இடித்து மாவாக பண்ணி வச்சுட்டு வாசல் தொலைச்சி விட்டேன். அப்படின்னு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு விட்ருவேன். எல்லாம் வந்த கோலம் வராத கோலம் எது வருதோ அதை போட்டு விட்ருவேன். அந்த மாதிரி நீங்களும் போடுங்க, போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் பொறாமப்படுற மாதிரி போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான். இன்னும் வேறு ஏதாவது மாடல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்ததெல்லாம் போடுங்க. நீங்களும் எது வந்தால் நமக்கு என்ன, போட்டு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கழுவி ஊற்றுங்க நல்லா. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. பாய்.